வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆஃப் ஜிஎன்டி ஃபேமிலிங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இன்னைக்கு சூப்பரான வெஹிக்கிள் தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். உங்களுக்கு அது ஹோண்டா ஆக்டிவா 2025 மாடல் தான். உங்களுக்கு செம்ம அப்டேட்ல வண்டி வந்திருக்கு. அந்த வெஹிக்கிள் பத்தி பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய சின்ன விஷயம் தான், எனக்காக ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி இது அப்டேட் பொறுத்த வரைக்கும் 5 விஷயம் அப்டேட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்ப்போம் நம்ம. அதே போல ஹோண்டா ஆக்டிவா யார் யார் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு எவ்வளவு மைலேஜ் கொடுக்க சொல்லுங்க எங்களுக்கு. அதே மாதிரி ஹோண்டா ஆக்டிவா 125 யார் யார் வாங்க போறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஹோண்டா ஆக்டிவா வாங்குறதா இருக்காங்க, இல்ல ஸ்கூட்டர் வாங்குறதா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. நம்மளோட ஃபேமிலியிலலாம் ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும் அப்படின்னு பேசினாவே கிட்டத்தட்ட கண்டிப்பா அதுல வந்து ஹோண்டா ஆக்டிவா அப்படிங்கிறது மைண்ட்ல வந்து கண்டிப்பா நிற்குங்க நமக்கு. ஏன்னா ஸ்கூட்டர்னாவே ஆக்டிவா தானே உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஆக்டிவால தான் இப்போ செம்ம அப்டேட்டோட வந்திருக்காங்க அவங்க. அந்த வெஹிக்கிள் பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அப்டேட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த அளவுக்கு அப்டேட் இல்லைனா கூட ஸ்பெக் வைஸ் செம்ம அப்டேட்டாக தான் இருக்கு உங்களுக்கு இது. அதுவும் இவங்க கொடுத்துருக்க இந்த கலர்ஸ்லாம் வந்து இந்த வாட்டி வந்து செம்ம கலர்ஸாக இருக்கு. ஆக்டிவா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கனாக்கா, உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹெட்லாம் வந்து எல்இல கொடுத்துருக்காங்க. எல்இல கொடுத்த மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டே சூப்பராக மாற்றிருக்காங்க உங்களுக்கு. ப்ரீவியஸ் ஹோண்டா ஆக்டிவா பார்க்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹெச் சிம்பிள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹோண்டாவோட ஹெச் சிம்பிள் வந்துருக்குது உங்களுக்கு. இது க்ரோமோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது பார்க்கறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு உங்களுக்கு. ஃப்ரண்ட்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டீல் தான் உங்களுக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு ஸ்டீல் தான் வந்துருக்குது. இங்கே ஃபைபர் கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபைபர்லாம் இருக்கு உங்களுக்கு. அதையும் பார்ப்போம் நம்ம. டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 90/90 செக்ஷனும் 12 இன்ச் டயரும் கொடுத்துருக்காங்க. ரியர் வீல பொறுத்த வரைக்கும் 10 இன்ச்லையும் 90/100 செக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலை பொறுத்த வரைக்கும் 90/90 12 இன்ச் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 12 இன்ச் டயர் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அலாய் வீல் தான் வந்துருது உங்களுக்கு. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும், ரியரை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல டிஸ்கும் ரியர்ல ட்ரம்மும் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம் நம்ம. சைடை பொறுத்த வரைக்கும் பழைய ஆக்டிவால இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவா அப்படிங்கிறது. ஆக்டிவா அப்படிங்கிறது இங்கே தான் ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஆக்டிவா 125 அப்படிங்கிறது இந்த வாட்டி உங்களுக்கு இங்கே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. எம்பளம் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சீட் ஆகட்டும், இன்னர் ஃபைபர் பாடி ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரீமியம் லுக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது பார்க்கறதுக்கு இன்னும் கிளாசிக்காக இருக்குது உங்களுக்கு. ஆனால் வீடியோ காட்டுற உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது கிராக் வீல் பொறுத்த வரைக்கும் முன்னாடி பிளாக் கலராக இருக்கும். இந்த வாட்டி வந்து கிரேல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு உங்களுக்கு. டெய்லாம் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா ஆக்டிவா அப்படிங்கிறது ஆக்டிவா 125 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் மைலேஜை பற்றி ஹோண்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா 45 to 50 சொல்கிறாங்க உங்களுக்கு. நீங்கள் ஹோண்டா ஆக்டிவா வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படி கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் உங்களுக்கு. அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குற வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அது வாங்க இப்போ நம்ம கன்சோல் பார்ப்போம். நம்ம கன்சோலில் தான் புது விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. 4.2 டிஸ்பிளே உங்களுக்கு. நம்மள்ட்ட இருக்கிறது மிடில் மாடல் தான். டாப் மாடல் இருக்குது. டாப் மாடல் தான் ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் வரும் உங்களுக்கு. டாப் மாடல் இன்னும் ஷோரூமுக்கு வரல. வந்ததுக்கப்புறம் அதுவும் கண்டிப்பாக உங்களை வீடியோ காட்டுறோம் உங்களுக்கு. வாங்க இப்போ டிஎஃப்டி டிஸ்பிளே பார்ப்போம் நம்ம. ரைடு ஸ்பீட் காட்டுது உங்களுக்கு. இது எவ்வளோ இது காட்டும், இன்னும் எவ்வளோ ஃபியூவல் இருக்குது, எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதும். இதில் வந்து இந்த மோடுக்கு ஆப்ஷன் இருக்குது நமக்கு. இதில் இந்த மோடை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. செட்டிங்ஸ் இருக்குது இதில் வந்து டிஸ்பிளே என்ன இருக்கும் அப்படின்னு காட்டணும் நமக்கு. டிஸ்பிளே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வச்சுக்கலாம். தீம் மாற்றிக்கலாம் உங்களுக்கு. என்னென்ன கலர் தீம் கூட மாற்றலாம் நம்ம. இதில் உங்களுக்கு லைட்டு, டார்க்கு, ஆட்டோ. நம்ம டார்க் வச்சு பார்ப்போம். இப்போ நம்ம டார்க்லாம் இருக்குது இப்போ உங்களுக்கு. இதில் வந்து ஃபேவரட் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது உங்களுக்கு. ஃபேவரட் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டோட்டல் ட்ரிப்பு உங்களுக்கு எவ்வளோ ட்ரிப் போய் ஃபஸ்ட் ட்ரிப் எவ்வளோ இருக்கும் நமக்கு, அங்கேயே எவ்வளோ தூரம் போகிறோம் நம்ம, அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதில் அது போல் ஜென்ரல் உங்களுக்கு. ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் டேட்டு வைக்கிறது உங்களுக்கு, டைம் வைக்கிறது உங்களுக்கு, ரீசெட் டிஃபால்ட் இருக்குது உங்களுக்கு. இது யூனிட் பொறுத்த வரைக்கும் கிலோமீட்டர் உங்களுக்கு, கிலோமீட்டர் எவ்வளோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டுறது உங்களுக்கு. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் என்ன அடுத்த சர்வீஸ் எப்போ உங்களுக்கு எல்லாமே விஷயம் வந்துடும் உங்களுக்கு. இதில் ஆயில் சேஞ்சஸ், வார்னிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. பேட்டரி வோல்டேஜ் எல்லாமே வந்துடுது இல்லை உங்களுக்கு. ஹெட்ல பார்த்துட்டு டிம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. டிம் ப்ரைட் பண்ணுறது வந்துடுது உங்களுக்கு. இதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இதில் ஆப்போசிட்டில் அப்படி தெரியும் உங்களுக்கு. இது இண்டிகேட்டர் வந்து நமக்கு வந்து சவுண்ட் வராது உங்களுக்கு. இது ஹாரன் பொறுத்த வரைக்கும் ஹாரன் நல்லா தான் இருக்குது. ஹாரன் சவுண்ட் நல்லா தான் இருக்கும்போது அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது அந்த ஆக்டிவாலே இருந்துச்சு, இப்போயும் இருக்குது உங்களுக்கு. இது ஆட்டோ ஸ்டார்ட் உங்களுக்கு. இது நம்ம வந்து இப்போ டிரைவ் பண்ணி போப்போம், நம்ம பார்க்குறவங்க காட்டுவோம் உங்களுக்கு. ஆட்டோ ஸ்டாப் வந்துருது உங்களுக்கு. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போட்டு இங்கே வந்துருது உங்களுக்கு. இங்கே சின்ன க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் வச்சு நம்ம இங்கே ஃபோன் வச்சுட்டு நம்ம வந்து யூஎஸ்பி சார்ஜ் போட்டுக்கலாம் நமக்கு. ஏதாவது சின்ன நம்ம பொருள் எடுத்து இங்கே வச்சுக்கலாம், நமக்கு கேரி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பழைய வெஹிக்கிள் இருக்குது, இந்த வெஹிக்கிள் இருக்குது உங்களுக்கு. இப்போ வந்து அண்டர் ஸ்பேஸ் பார்ப்போம் நம்ம உங்களுக்கு. அண்டர் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஃப் ஹெல்மெட் ஃபுல்லாக வைக்கணும். ஒரு ஹாஃப் ஹெல்மெட் வைக்க முடியும் நம்மளால. ஃபுல் ஹெல்மெட் வைக்க கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி நம்ம க்ரோசரி வாங்கணும் அப்படின்னாக்கா நம்ம உள்ளே வச்சுக்கலாம் நமக்கு. அது இங்கே பொறுத்த வரைக்கும் ஸ்பேனர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு.
இது போதுமான சொல்ல முடியாது நமக்கு. ஓகே, ஃபியூவல் ஓப்பன் இங்கே தான் இருக்குது நமக்கு. பழைய வெஹிக்கிள் மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்ப்போம், ஓப்பன் பண்ணி வாங்கணும் அதையும். இப்போ ஃபியூவல் ஓப்பன் பண்ணுவோம் நம்ம. டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 5.6 டேங்க் கெப்பாசிட்டி. இந்த வண்டியோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 109 கிலோ வண்டி வெயிட்டுங்க. அது ரொம்ப வெயிட் கிடையாது உங்களுக்கு. அது ஏன் அப்படின்னா அதனால தான் நம்ம வந்து ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுறாங்க, லேடிஸ் யூஸ் பண்ணுறாங்க. பெஸ்ட்டே சீட் ஹைட்டுங்க. சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 712 mm தான் உங்களுக்கு. 712 mm தான் சீட் ஹைட் உங்களுக்கு. நம்ம உட்காந்து காட்டுறவங்களுக்கு நான் வந்து ஒரு 5.2 5.3 இருப்பேன் உங்களுக்கு. நான் உட்காந்து காட்டுறவங்களுக்கு பாருங்க, கீழே வரைக்கும் பாருங்க உங்களுக்கு. அப்படியே கீழே காட்டுங்க, கீழே வரைக்கும் பாருங்க. நல்லா ஃப்ரீயாக உட்கார முடியும். லேடிஸாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் நம்ம இப்படி உட்காந்துட்டோம் அப்படின்னாக்கா திருப்பது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது ஒன்றும் இடிக்கிறதுக்கு வேலை கிடையாது உங்களுக்கு. இன்கேஸ் ஒரு 6 feet இருந்தால் தான் கண்டிப்பாக இடிக்கும் உங்களுக்கு. அது என்ன போல ஹைட் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இடிக்க போகிறது கிடையாது உங்களுக்கு. அது அதே போல் சைட் ஸ்டாண்ட் போட்டுருந்துச்சுனாக்க இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது நமக்கு. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தெரியாத விஷயம் என்னன்னாக்கா ஹேண்ட் பிரேக் இருக்குங்க உங்களுக்கு இதில். ஓகேவா? இதா தெரியாதவங்களுக்காக சொல்கிறவங்களுக்கு, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியும் அப்படி கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க சொல்கிறவங்களுக்கு ஹேண்ட் பிரேக் பொறுத்த வரைக்கும் இது இருக்கு பாருங்க உங்களுக்கு. இந்த ஹேண்ட் பிரேக் எப்படி போடணும் அப்படின்னாக்கா இதை பிடிச்சிட்டு லைட்டாக அதை மேலே தூக்கணும் அப்படின்னாக்கா ஹேண்ட் பிரேக் அப்ளை ஆயிடுச்சுங்க உங்களுக்கு. பாருங்க, தெரியும் உங்களுக்கு. அப்படி பக்கத்தில் காட்டுறது தெரியாது இல்லையா? இப்போ பாருங்க, ஹேண்ட் பிரேக் வந்து பிடிச்சி காட்டுற அப்படி உங்களுக்கு. இங்கே பிடிச்சிட்டு பார்த்தீங்களா, இது மேலே தூக்கியாச்சு நமக்கு. ஹேண்ட் பிரேக் அப்ளை ஆயிடுச்சு உங்களுக்கு. ஹேண்ட் பிரேக் அப்ளை ஆயிடுச்சு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இது திரும்பி நம்ம பிடிச்சாலே போதும், ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகிடும் உங்களுக்கு. அதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க இப்போ வெஹிக்கில் ஓட்டி பார்ப்போம். நம்ம சிட்டிக்குள்ள ஓட்டி பார்த்து நம்ம வந்து பாக்கி விஷயத்தை பேசுவோம் நம்ம. சரிங்க, இப்போ நம்ம வெஹிக்கிள் சாப்பிடணும் நம்ம. ஓகே, பாருங்க, நைட் ஆயிடுச்சு. ஹெட்லைட் பத்துக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு. எல்இடி உங்களுக்கு டிஸ்பிளே பிரைட்னஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் உங்களுக்கு. அது எப்படி பண்ணி பார்ப்போம் நம்ம இப்போ. ஏன்னா இப்போ நம்ம நைட் ஓட்ட போகணும் நம்ம. இப்போ நைட் தான் என்ன மணி 6:30 ஆச்சு உங்களுக்கு. சூப்பராக இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, தெரியுதா உங்களுக்கு? இது நல்லா இன்க்ரீஸ் ஆகுதுங்க உங்களுக்கு. இப்போ நாங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ அதில் பாருங்க, பம்பு டு பம்பு டிராஃபிக் தான் உங்களுக்கு. சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ டிராஃபிக் இருக்கு பாருங்க உங்களுக்கு. இந்த மாதிரி ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டர்ஸ்லாம் எதுக்கு நம்ம எடுக்கிறோம்? நம்ம சிட்டியில் இது மாதிரி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்காக நமக்கு எடுக்கிறோம் நமக்கு. ஏன்னா பம்பு டு பம்பு டிராஃபிக்கில் வந்து நம்ம கீரை மாற்றி எல்லாம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அது இப்போ இன்கேஸ் லேடிஸாக இருக்காங்க, இல்லை வந்து வயசானவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ஒரே ஆக்டிவாக தான். பாருங்க, ஸ்கூட்டர்ஸ் தான். அதை பேசிகிட்டே இருக்கோம், இங்கே ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க. இந்த பாருங்க உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆட்டோ ஸ்டாப் வந்து ஒரு கால் செக் பண்ணி வைப்போம் நம்ம. இப்போ இந்த இடத்துல லைட்டாக வண்டி அப்படி நிப்பாட்டுவோம் நம்ம. பாருங்க, ஆஃப் ஆயிடுச்சுங்க. பாருங்க, ஆஃப் ஆயிடுச்சுங்க. இப்போ உடனே நம்ம வெஹிக்கிள் நிப்பாட்ட உடனே ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. அது உங்களுக்கு இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு இருந்தேன். வெறும் ஆக்சிடென்ட் தான் தரேன் உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு? வெறும் ஆக்சிடென்ட் தான் கொடுத்தேன் உங்களுக்கு. இது ஆட்டோமேட்டிக்காக அதான் ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு. இது ஓகே, இது சூப்பரான விஷயம் தான் உங்களுக்கு. இது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரியுப்பா எனக்கு அப்படின்ட்டு. இன்கேஸ் இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது உங்களுக்கு ஓகே, நல்லா தான் இருக்கு. சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும். ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்துட்டு சஸ்பென்ஷன் குறை கிடையாது உங்களுக்கு. ஹோண்டா ஆக்டிவா பொறுத்த வரைக்குமே வந்துட்டு சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அது இன்ஜின் வந்து ஸ்மூத்தாக இருக்குது உங்களுக்கு. அது அதில் எந்த மாற்றம் கிடையாது. இன்ஜின் ஸ்மூத்தில் எந்த மாற்றம் இல்லை உங்களுக்கு. எவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர் இருக்கேன் பா. நம்ம ஓட்டுறதுக்குள்ள பார்த்துருப்பீங்க, 4 ஸ்பீட் பிரேக் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு. ஒரு சிட்டிக்குள்ள இவ்வளோ ஸ்பீட் பிரேக் இருந்துச்சுனாக்கா எப்படி ஒரு கீர் வெஹிக்கிள் வச்சு ஓட்ட முடியும்? நம்ம எல்லாருமே நம்ம வந்து ஸ்கூட்டர் தான் தேடுவோம் நம்ம. இப்போ நம்ம வெஹிக்கிள் ரைட் பண்ணோம், நீ பார்த்துருப்பீங்க. நீ உங்களுக்கு நல்லா பம்பர் டு பம்பர் டிராஃபிக்காக சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறது உங்களுக்கு. ஸ்மூத்னஸாக இருக்குது உங்களுக்கு. இன்ஜின் உங்களுக்கு பிரேக்கும் நல்லா இருக்குது உங்களுக்கு. இந்த வெஹிக்கிள் இன்னைக்கு நமக்கு ரிவ்யூக்காக கொடுத்தது பாலு ஹோண்டா தஞ்சாவூர் தான். அவங்க கான்டாக்ட் டீட்டெயில் கீழே கொடுக்குறேன் நான், அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கேன். ப்ரைஸ் இன்னும் ரிவ்யூ பண்ணலங்க உங்களுக்கு. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இனிமேல் தான் வரும் உங்களுக்கு. ஏற்கனவே இந்த ஹோண்டா ஆக்டிவாவோட இப்போ வர ஆக்டிவாவுக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபா வரைக்கும் விலை ஏறும் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு. என்ன ப்ரைஸ் அதுவும் தெரியல எனக்கு. தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு. பார்த்து தெரிஞ்சுக்க நீங்கள் உங்களுக்கு. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காட்டுறவங்களுக்கு இப்போ நம்ம ஷோரூம் வந்திருக்கோம் நமக்கு. கலர்ஸ் பண்ணி காட்டுறவங்களுக்கு இந்த கலர் பொறுத்த வரைக்கும் ரீபிள் ரெட் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு. இது ரீபிள் ரெட் கலர். இது வந்து இப்போ நான் பார்த்துமே ப்ளூ கலர். இது வந்து ஹோண்டா ஆக்டிவா 110 சக்ஸஸான இந்த கலர் ப்ளூ கலர். பேர்ல் சைரன் ப்ளூ அப்படிங்கிற வெஹிக்கிள். இதுதான் இப்போ புதுசாக போட்டு லேட்டஸ்டாக போட்டது உங்களுக்கு. பேரல் டீப் கிரவுண்ட் கிரே அப்படிங்கிற கலர். இது உங்களுக்கு சூப்பராக இருக்குது கலர் உங்களுக்கு. இதை பொறுத்த மேட் ஃபினிஷிங்கோட உள்ள கிரே கலர் உங்களுக்கு. இது எப்போதும் உள்ள ஒயிட் கலர் உங்களுக்கு. மொத்தம் இத்தனை கலர் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு. உங்களோட ஃபேமிலியில் யாரும் இப்போ ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படி பிளான்ல இருக்காங்க அப்படின்னாக்கா
இந்த ஹோண்டா ஆக்டிவா கன்சிடர் பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த ஆக்டிவா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அப் டு டேட் பேசியிருக்கோம் உங்களுக்கு. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் டில் பை ஃபார் பேட்ரிக். நெக்ஸ்ட் எந்த வீக்கில் பத்தி வீடியோ போடணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எனக்கு ஹோண்டா ஆக்டிவாவோட எந்த வீக்கில் கம்பேரிசன் வீடியோ போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு கம்பேரிசன் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. டில் தென் பை ஃப்ரம் பேட்ரிக்.